ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆசைப்பட்டதை அடைய வேண்டுமா? இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு வெறும் 21 நாட்கள் தான். ஒரே ஒரு முறை இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடைபெறும். இந்த நேரத்தில் திருமணம் செய்யலாமா? யாரெல்லாம் இந்த பூஜை செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? எந்த நேரத்தில் செய்ய வேண்டும்? இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். வாங்க பார்க்கலாம். அதிகாலையில் எழுவது என்றால் பலருக்குமே சோம்பலாகத்தான் இருக்கும். ஆனால் இந்து சாஸ்திரம் மட்டுமல்லாமல் கிறிஸ்தவம், இஸ்லாம் என அனைத்து மதங்களுமே அதிகாலையில் எழுந்து சுறுசுறுப்பாக இருப்பதை தான் வலியுறுத்துகின்றன. அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குடும்ப தலைவனும் தலைவியும் எழுந்து பூஜை செய்தால் அந்த குடும்பமே தலைக்கும் என்று கூறுவார்கள். குழந்தைகள் இந்த நேரத்தில் எழுந்து படித்தால் கல்வியில் கண்டிப்பாக வெற்றிதான். இந்த அதிகாலை நேரத்தில் தேவர்களும் நம் முன்னோர்களும் பித்ருக்களும் நம் இல்லம் தேடி வரும் உன்னதமான நேரம்தான் இந்த அதிகாலை நேரம். அப்போது நாம் உறங்கினால் அவர்கள் எப்படி நம்மிடையே குடிகொள்வார்கள்? விருந்தினர் வரும்போது கதவை அடைத்து கொண்டாலோ உறங்கிக் கொண்டிருந்தாலோ திரும்பித்தானே போவார்கள். அப்படிதான் இந்த தேவர்களும் நம் முன்னோர்களும் நம்மை காணாமலே சென்று விடுவார்கள். சரி, இந்த பூஜை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னா காலை 3:30 மணி முதல் 6 மணிக்குள் இந்த பூஜை செய்ய வேண்டும். ஒரு பசுமாடு கன்றுடன் கூடிய ஒரு ஃபோட்டோவை மலர்களால் அலங்கரித்து 2 வாழைப்பழத்தை நைவேத்தியமாக வைத்து தொடர்ந்து 21 நாட்கள் குடும்ப தலைவி குளித்துவிட்டு விளக்கேற்றி இறைவனிடம் வணங்கினால் அனைத்து வேண்டுதல்களும் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வேண்டுதல்களால் கிடைக்கும் பயன்கள்: திருமண தடை நீங்கும், கடன் சுமை நீங்கும், விருப்பமான வேலை கிடைக்கும், காதல் கைகூடும், கல்வி மேம்பட உதவும். ஏகப்பட்ட நன்மைகள். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இறைவனை வேண்டினால் அனைத்து காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும் போது வீட்டில் உள்ள அனைவருமே விழித்திருக்க வேண்டுமா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் இல்லை. குடும்ப தலைவி மட்டும் குளித்துவிட்டு பூஜை அறையில் இறைவனை வழிபட்டால் போதுமானது. அதேபோல் இந்த நேரத்தில் திருமணம் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்தாலும் அது மிகவும் நன்மை பயக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். நன்றி.